ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இந்த மேஜிக். இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்த் ஜேர்னலிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாக பேப்பர் கிளிப் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து நல்ல ஒரு டிசைனில் கிடைக்கல. ஸோ இந்த தடவை பாரிஸ்க்கு போயிருந்தேன். அப்போது இந்த கிளிப் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இருந்தது, 50 ருபீஸு. நான் பாரிஸ் அங்கே வாங்கும்போது ஒரு வீடியோ கூட எடுத்திருக்கேன். நான் அதை வந்து நம்ம சேனலில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆகஸ்ட் மந்த் எல்லாருமே வந்து ஜேர்னலிங் பண்ணியிருப்பீங்க, எல்லா விஷயமும் பிளான் பண்ணபடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மந்தோட தீம் நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே தீம் தான் வந்து செலக்ட் பண்ணேன். பிகாஸ் என்னோடய பையனுக்கு என்னோடய பர்த்டே எல்லாமே இந்த மந்த் வரனால சரி இதில் ஒரு பர்த்டே தீமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால நான் வந்து இந்த தீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா, நான் வெளியில் வந்து திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ஏதாவது நம்ம கையில் குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி அதை வந்து எப்போயுமே வச்சுப்பாங்க. அது ஒரு நல்ல ஞாபகார்த்தமாக இருக்கும். அதனால் எப்போயுமே வேறு கிஃப்ட் வாங்கினாலும் நானே ஏதாவது செஞ்சு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். இந்த பேஜ் வந்து டிசைன் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து என்னோடய பையனுக்கு ஒரு பர்த்டே ஒரு ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைன் பண்ணேன். நம்ம எப்போயுமே வந்து காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் கூட குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம கையிலே நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யும்போது ரொம்ப அதை வந்து லைக் பண்ணுவாங்க. அதனால சரி இந்த பேஜ் வந்து அவனுக்கு இந்த மந்தோட தீம் வந்து அவனுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால பர்த்டே பார்ட்டிஸ்லலாம் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி கேப்ஸு, அப்புறம் கேக்கு, கேண்டீஸ், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு நான் இந்த தீம் வந்து செலக்ட் பண்ணேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணால் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பர்பஸ் வந்து அவ்வளோதான். நம்ம இது பண்ணாமல் கூட நம்ம ஜேர்னலிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த தீமாக வந்து செலக்ட் பண்ணேன் இந்த மந்த்துக்கு. எப்போயுமே போடுற அதே ஸ்ப்ரெட்ஸுக்கு பதிலாக வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரோலிங் வீக்கெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லியுமே வந்து எழுதுறது, ஒரு கிராட்டிடியூட் இது போடுறது, இல்லை ஹவ் வாஸ் மை டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மூட் ட்ராக்கர் மாதிரி தனியாக ஒன்று போட்டுக்கிறது, அந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு உங்களோட பர்பஸை வந்து அது ஃபில் பண்ணணும், அது மட்டும் பார்த்துக்கணும். இந்த மந்த் கூட பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே போடுற பிளான்லேருந்து கொஞ்சம் மாற்றி தான் வந்து போட்டிருக்கேன். மை டேன்னு சொல்லிட்டு போன தடவை போட்டிருந்தேன் இல்லையா, அது ஒரு 2 மந்த்ஸாக வந்து நான் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த தடவை அது ஒரு ஹேபிட் ட்ராக்கரில் ஒரு காலமாக வந்து கொண்டு வந்துட்டு அங்கே வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நமக்கு கொஞ்சம் மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். பட் எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய புக் சம்மரி வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எதை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம், எதை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹேபிட் ட்ராக்கர் கண்டிப்பாக போடுங்க உங்களோட ஜேர்னலில். எல்லாருமே ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற புக்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பிடிச்சிருந்தா கூட அதை ஜேர்னலிங்கில் கொண்டு வரணும்னா அந்த மாதிரி கூட கொண்டு வந்துக்கலாம். உங்கள் ஹேபிட்டில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரிக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டருக்காக. இந்த மந்த்தும் நான் கேலண்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கேலண்டர் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணல யோசிச்சு பார்க்கும்போது. ஏன்னா அந்த ரோலிங் வீக்கெண்ட் பேஜ்லேயே வந்து அந்த செகண்ட் வீக், தேர்ட் வீக் எனக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அங்கேயே மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது கால் பண்ணணும், பர்த்டே எதானாலும் சரி, நான் அங்கேயே வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சனால இந்த கேலண்டர் பேஜ் வந்து நான் அவ்வளோவா யூஸே பண்ணலை. அதனால நான் வந்து இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து போடாமலே இருந்தால் கூட நம்மளால் எப்போயுமே மொபைலில் பார்த்துட்டோ இல்லை கேலண்டரை பார்த்துட்டோ நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது இல்லையா. அதனால் ஒரு கேலண்டர் கண்டிப்பாக தேவை தான். பட் சிம்பிளாக எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. கடல் கண்ணியெல்லாம் வந்து இருக்கா என்னன்னு தெரியாது. பட் அதை பார்க்கும்போது அந்த ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்காம நம்ம இருந்தே இருக்க மாட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்கள பற்றி நினைக்கும் போது. அவங்க எப்படி இருப்பாங்க, நிஜமாலே இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜின் வந்து நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும்.
ஸோ அது பேஸ் பண்ணியும் நான் வந்து வரைஞ்சேன். அதாவது கடலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், ஒரு பாறை, ஒரு கடல் பாசி, அங்கே இருக்க பிளான்ட்ஸு, அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து இதில் கொண்டு வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ரிலேட்டடு இமேஜஸ்லாம் வந்து கிடைக்கும், பிக்சர்ஸ்லாம். இல்லை உங்களுக்கு ஓனாகவே வரைய வரும்னாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ டாட்டாய்ஸ் இருக்க மாதிரி ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ், அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து கோல்ஸு, அதாவது ஒரு மந்த்துமே வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு நினச்சிருப்போம். லாங் டேர்ம், மிட் டேர்ம் கோல்ஸ் ஏதாவது இருக்கும், அது ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் முடிக்கலான்னு இருக்கும் இல்லையா, அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மட்டும் இந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஒரு பாறை இருக்க மாதிரி டிசைன் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது இது செய்யும்போது, பட் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ் அண்ட் டேட்ஸ்ன்னு மட்டும் போட்டிருக்கேன். என்ன கிழமை, என்ன நாள் மட்டும் எழுதிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். இல்லை அவங்களுக்கு வந்து நல்ல கேலண்டர் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தா தான் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பேஜ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அந்த மாதிரியும் நான் போட்டிருக்கேன். பட் ஒவ்வொரு மந்த்தும் ஏதாவது சேஞ்ச் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா ஒரே மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது கூட சம்டைம்ஸ் போரிங்காக இருக்கும். அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாடிஃபை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ட்ராயிங்குமே வந்து நம்ம வரையும் போது ஒரு அழகாக இருக்கும், கலர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த கலரிங்கும் வந்து பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு இமேஜினரி கேரக்டர் இருக்க மாதிரி நம்ம ஸ்டோரிஸ்லாம் சொல்லும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. நிஜமாலே ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குமா, இந்த மாதிரி இருப்பாங்களா, நம்ம கடலில் போனால் அவங்களெல்லாம் பார்க்கலாமா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதை வந்து இந்த தீமாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நீங்கள் வந்து ஜென்ரலாக வேறு என்ன தீம் வந்து செப்டம்பருக்கு செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவராத்திரி கூட வரப்போகுது இல்லையா, நீங்கள் நவராத்திரி ஒரு தீமாக வச்சு பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போது ஹேபிட் ட்ராக்கர் வந்து அந்த பேஜ் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல், ப்ரொஃபஷ்னல் அண்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி வச்சுட்டு அந்த 3ல் ஒரு 3 விஷயங்கள் வந்து ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கூட இந்த 3 விஷயங்கள் வந்து அவங்க பார்த்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு மேலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேபிட் ட்ராக்கர் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ வயசானவங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புகள்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா ஹெல்த்து, பாடி வைஸு, மைண்ட் வைஸு, அப்புறம் அவங்களோட சோல், இந்த மாதிரி அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து செய்யலாம் இல்லையா, எக்ஸசைஸு, வாட்டர் இன்டேக், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹேபிட் ட்ராக்கர் வந்து செட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரொட்டீன்ஸ் இருந்தாலும் ஒரு 5 to 11 வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து என்னால் செய்ய முடியல. அதனால் அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருந்தனால ஃபஸ்ட்டு வந்து 5 to 11 சொல்லிட்டு ஒரு டைம் போட்டு அதை தான் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம ஹைலைட் வந்து ஒரு புக்கில் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து மேக் டைம்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் படித்தோம் ஹைலைட் பற்றி. அதோட சம்மரி கூட நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ ஹைலைட் வந்து அதுலேருந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு ஹேபிட் ட்ராக்கர்லேயும் கண்டிப்பாக வந்து ஹைலைட் வந்து நான் எழுதுவேன். ஸோ அதுவும் நம்ம பண்ணுறோமாங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
எந்த விஷயம் ஒரு நாளில் பண்ணுறோமோ இல்லையோ, ஹைலைட் வந்து நம்ம எதாவது செட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் வந்து இருக்கும். நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்போம். அதனால் அதையும் எப்போயுமே ட்ராக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பர்த்டே தீம் வச்சுட்டு சில ட்ராயிங்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து டேட்ஸ் கூட எழுதிக்கலாம். பட் நான் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். டேட்ஸ் வந்து எழுதலை. நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து நான் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜே வந்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஏன்னா ஏதாவது இப்போ யூடியூப் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ மேக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த ரோலிங் வீக்கெண்ட்ஸில் எழுதுறதுக்கு முன்னாடியே பிஃபோராக நான் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அதை நான் அந்த வீக்கில் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஒரு இது இருந்தது. அதை வந்து நான் தனியாக ஒரு பேப்பரில் எழுதிட்டுருப்பேன். அதுக்கு பதிலாக அதையுமே வந்து நம்ம ஜேர்னலிங்கில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஒர்க்ஸ் எல்லாம் சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த டைமில் தான் வந்து மேக் பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன். எடிட்டிங் தான் வந்து வீக் டேஸில் பண்ணுவேன். ஸோ அது எப்போ பண்ணணுங்கிறத பார்த்துட்டு அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா யூனிகார்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் நான் ஒரு தீமாக வச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறது, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை யோகா வந்து இந்த டேயில் யோகா பண்ணிவிட்டு அடுத்த டே எக்ஸசைஸ், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட நம்ம வந்து இந்த இன்டென்ஷனில் வந்து எழுதிக்கலாம். வீட்டில் ஏதாவது க்ளீன் பண்ண வேண்டியது அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம எழுதிக்கலாம். இங்கே எழுதிட்டோன்னா நமக்கு அவைலபிள் டைமில் அந்த வீக்குக்குள்ளே அதை வந்து முடிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா புக் சம்மரி கூட போட்டுட்ருக்கேன். நீங்கள் அது கூட பாருங்கள். கண்டிப்பாக அந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிங்க. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக புக்ஸ் வந்து ரீட் பண்ணுற ஹேபிட் வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிறைய ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமையிலேருந்து தான் இந்த செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வியாழன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு ஒரு கப் கேக்கு, ஒரு கப் ஐஸ் அந்த மாதிரி ஒரு இது போட்டு வரைஞ்சிருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இருக்க மாதிரி இந்த பேஜஸில் இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துட்டு பண்ணேன். 80-20 ரூலும் நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு வந்து 80% ஆஃப் ரிசல்ட் வந்து 20% ஆஃப் ஒர்க்லேருந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம எப்போயுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் எதுனா அந்த 20% ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த வேலையை தான் முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நீங்கள் இந்த பேஜஸில் எழுதிக்கலாம். ஏன்னா அதை வந்து மிஸ் பண்ணாமல் செய்யணும். இந்த வீக்கில் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எழுதிக்கலாம். அதை ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை பார்த்துட்டு எழுதிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணேன். வீக் 3க்கு, வீக் 4 இந்த மாதிரி, வீக் 5 வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோடய செப்டம்பர் மந்த் ஜேர்னல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் உங்களோட ஜேர்னல் வந்து ரெடி பண்ணுங்கள். என்னென்ன வேலைகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா வேலையும் வந்து அதில் எழுதிட்டு கரெக்டாக அந்த டேஸில் அதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.